கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னிடம் எதையும் வேண்ட வேண்டாம். ஏடா பாபா இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அடுத்து பிரமாதப்படுத்துறாரு. நீ என்னிடம் எதையும் வேண்ட வேண்டாம், அமைதியாக இரு, பரிசுகள் உன்னை தேடி வரும். அமக்களப்படுத்திட்டாரு. அதுதான் சாய்நாதர். பரிசுன்னு கூட சொல்லல பாபா, பரிசுகள் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன, வந்துகிட்டே இருக்குங்கிறார் சாய்நாதர். அவருடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை பாபா நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த பிரமாதமான அருள் வாக்கின் மூலமாக இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி உமா அவர்கள். சகோதரின் அற்புதம் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம நம்பி ஒரு பொருளை கொடுத்தோம், நாம் நம்பி பணத்தை கொடுத்தோம், அது திரும்பி வராதுன்னு நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக அதை நான் உனக்கு பெற்று தருவேன் அப்படின்னு பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியை அளிக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்பாட்ட மட்டும் சொன்னா போதும், அப்பா எனக்கு இந்த பொருள் வர வேண்டியிருக்கு, எனக்கு இந்த பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு அருளாசிகள் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து வள்ளியூரை சேர்ந்த சகோதரி அன்னலட்சுமி அவர்கள். என்ன அற்புதங்க, பிரமாதமான அற்புதம். சகோதரிக்கு அருளாசிகள் தான் பிரமாதமா பொழிகிறார். எவ்வளவு நம்பிக்கையோட பாபாவின் பாதங்களை பிடிக்கிறார்கள். அப்படி பிடித்தவர்களுக்கு சாய்நாதர் அருள்மழை பொழிவார் அப்படிங்கிறத சகோதரின் அற்புதத்தின் மூலம் பிரமாதமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த 2 அற்புதம் பிரமாதம்னா இன்னைக்கு டைட்டில் நமக்கு உறுதிப்படுத்துறார் பாருங்க. பரிசுகள் உன்னை தேடி வரும், நீ என்னிடம் எதுவும் வேண்ட வேண்டாம் அப்படின்னாரா பாருங்க. சகோதரி கோகிலா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்துறார். பிரமாதமான அற்புதம். சகோதரி ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை சாய்நாதரின் பாதங்களில் வைக்கிறார்கள். என் மகனுக்கு நான் இந்த பெயர் தான் வைக்க வேண்டும். என்ன நடந்தது? அமக்களப்படுத்துறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு இன்று கொடுத்த பிரமாதமான அருள் வாக்கு, நீ என்னிடம் எதையும் வேண்ட வேண்டாம், அமைதியாக இரு, பரிசுகள் உன்னை தேடி வரும்ங்கிறாரு. சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் அத்தனை பேரும் கடமைப்பட்டிருக்கிறோம். சாய்நாதருக்கு நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது நீங்க பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்க லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல அப்படி பிரமாதமா போகுது, வைடு கவரேஜா போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம மாதம் செய்கின்ற அனௌன்ஸ்மெண்ட், அதை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னதானங்கள். இந்த மாதம் இன்னைக்கு 30ஆம் தேதியில் இருக்கோம். நேற்று வரை நம்ம அன்னதானம் பண்ணியிருக்கோம். நேற்று வரை நடந்த அத்துணை அன்னதானங்களும் சாய்நாதரின் அருளாசிகளோடு பிரமாதமாக நடைபெற்றது. பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் நம்ம அன்னதானம் என்ன இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் தேதி அற்புதமான நாள், ஆடி அமாவாசை. நிறைய சகோதரிகளுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன். நான் முன்னாடி ஞாபகப்படுத்துறேன், தயவு செய்து இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாசம் மிஸ் பண்ணீங்கன்னா, இந்த அமாவாசை மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் தான், 1 வருடம் காத்திருக்க வேண்டும். அதனால தயவு செய்து மிஸ் பண்ணாம யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ண சொன்னோ அத்தனை பேரும் என்னிடம் ஃபோன் பண்ணி பேசுங்க. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நான் இடையில ஒரு 10 நாள் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா முக்கியமான தருணம். நான் உங்களுக்கு அதை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். முடிந்தால் ஒரு எபிசோடே போடுறேன். பரிகாரம், முன்னோர்கள் பரிகாரம்னு ஒரு பிரமாதமான எபிசோடு கூடிய விரைவில் போட்டுருவோம் நம்ம. ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் செய்யணும். யார் யாரெல்லாம் என்கிட்ட பேசலையே அவங்க கூட இந்த விஷயத்தை செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா செஞ்சிருங்க உடனே, இமீடியட்டா. ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு. நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்துல கோஷாலை பூஜை இருக்கு. அதோடு கூட பித்ரு சாப நிவர்த்தி பூஜை இருக்கு. யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. முடிந்தால் நானும் வருகிறேன் என்று. அடுத்து நம்ம வழக்கமாக செய்கின்ற 15ஆம் தேதி இல்லையா, அப்போதானே ஆரம்பித்தோம் நம்ம 2023 ஆகஸ்ட் 15 தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அன்னதானம் ஆரம்பித்தோம். சுதந்திர தினமாக இருக்கு, அற்புதமாக பண்ணுவோன்னு சொன்னோம்.
இந்த வருடம் ஒரு அடிஷ்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரம் அன்னைக்கு பிரமாதமா, அற்புதமா அந்த அன்னதானத்தை நம்ம செய்ய போறோம். அடுத்த அன்னதானம் 27ஆம் தேதி. ஆகஸ்ட் மாதம் 27 பௌர்ணமி தினம் அன்று ஒரு அன்னதானம் இருக்கு. அதுபோக இந்த மாதம் பாபா கொடுத்த கொடை 5 சனிக்கிழமைகள். இப்படி பிரமாதமான அன்னதானங்களை நாம் செய்து நம்முடைய சந்ததியருக்கு அற்புதமாக நம்ம நல்ல கர்மாவை சேர்த்து கொடுக்க இருக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு. அமர்க்களமான அற்புதம். சகோதரி அவ்வளவு சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டார்கள். ஆனா இந்த அற்புதம் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறார் சாய்நாதர். அதை என் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி சகோதரி அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மள்கிட்ட சொன்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரிக்கு ஒரு மகன் இருக்காரு. மகனுடைய நண்பருக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கடனாக கொடுக்கிறார். கொடுத்துட்டாரு. நல்ல நண்பர், அற்புதமான நண்பர். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க. இவரும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவார், அவங்களும் இங்க வருவாங்க. இப்படி பிரமாதமான நட்பு உள்ள ஒரு குடும்பம் அது. திடீரென்று அந்த நண்பர் மரணம் அடைந்து விட்டார். இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா பணம் மிகப்பெரிய தொகை. இது நமக்கு திரும்பி வருமா வராதா? அது வரைக்கும் அம்மாட்ட சொல்லலை. அப்பதான் அம்மாட்ட வந்து சொல்றார், அம்மா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்துருந்தேன், அவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. இப்போ எனக்கு அந்த தொகை வருமா வராதான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த நேரத்துல போய் நான் கேட்கறது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணலாமா? நீ அங்க கேட்கவே வேண்டாம், அம்மா சொன்னது நீ அங்கே கேட்காதே, நான் அப்பாவிடம் முறையிடுகிறேன். சாய்நாத ஸ்தான மஞ்சரி படிக்கிறேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்றேன், 5 விளக்கு பூஜை செய்கிறேன், நீ கவலைப்படாதே, உன் பணம் உனக்கு பாதுகாப்பாக வந்து சேரும். பிரமாதமா சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. அதுதான் அந்த நம்பிக்கை இருந்தால் சாய்நாதர் நமக்கு அருளாசிகளை வழங்குவார் என்பது இந்த அற்புத சிம்பல் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் பாபா இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். நாட்கள் நகர்ந்த போது அவருடைய காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அவருடைய மனைவி ஒரு நாள் வீடு தேடி வருகிறார்கள். வரவேற்று உட்கார வைத்து காஃபியெல்லாம் கொடுத்து டிஃபன்லாம் கொடுத்து என்ன விஷயமா அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாருன்னா எனக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெலாம் போக தெரியாது, நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன் கிளம்பி போகிறாரு. சகோதரி பாபாவிடம் வேண்டிக் கொள்ளுகிறார்கள், பாபா இப்போ அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு கேட்கணுங்கிற ஒரு தோணுதலே இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு நீங்கள் தான் எங்களுக்கு அந்த தொகையை பெற்றுத்தர வேண்டும்னு பாபாட்டை இவங்க ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நடந்து அற்புதமாக அந்த பணத்தை பெற்றுக் கொடுக்கிறார் சகோதரியின் மகன். பணம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் கேட்கலாமான்னா, பணம் வந்திருக்குன்னு நம்ம கேட்டோம்னு ஒரு கெட்ட பேர் நமக்கு வந்துடும். அதனால் நான் கேட்க போகிறது இல்லைம்மா, அது நீங்கள் சொன்ன மாதிரி சாய்நாதர் நமக்கு பெற்றுக் கொடுப்பாருன்னு அந்த மகனும் கேட்குறத விட்டுட்டாரு. சகோதரி தினமும் பாபாவிடம் இந்த முறையீட்டை வைப்பார்கள். என் மகனுக்கு முறையாக வந்து சேர வேண்டிய அந்த பணத்தை பெற்றுக் கொடுங்கள் பாபா, பாபாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் காலை நண்பரின் மனைவி வராங்க, கையில் ஒரு பர்ஸோடு தான் வராங்க. நேராக வந்தவங்க மகனிடம் அந்த பர்ஸை கொடுத்து, இது என்கிட்ட சொல்லியிருந்தாரு, உங்ககிட்ட இந்த தொகையை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, எனக்கு இப்போ இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், எனக்கு பாஸ் ஆகிடுச்சு, அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்படியே அந்த மகளுக்கு நன்றி சொல்லி அனுப்பி வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் பாபாவின் பாதத்தில் வைத்து, பாபா எனக்கு பெற்றுக் கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு பாபா ஆலயம் இருக்குன்னா அங்கே போய் ஒரு சின்ன அன்னதானமும் நான் பண்ணிட்டேன்னான்னு சொல்லி அந்த சகோதரி பிரமாதமாக இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இது எதற்காக என்று பாபா சொல்ல வைக்கிறாருங்கிறது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எத்தனை சகோதரிகள் எத்தனை சகோதரர்கள் இது போல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது இல்லையா? நம்பி கொடுத்துருப்பீங்க, அது வராமல் இருந்திருக்கும். அது நகையாக கூட இருக்கலாம், பொருளாக கூட இருக்கலாம், பணமாக கூட இருக்கலாம். எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். அது சாய்நாதருக்கு தெரியும். அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். என் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கிறத சகோதரி உமாவின் அற்புதத்தின் மூலம் நமக்கு பிரமாதமா புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர். வராதுன்னு நினைச்ச பணம் வந்தது.
இல்லையா? எப்படி கேட்பது அவங்கள்ட்ட போய்? நண்பர் இறந்து போயிட்டாரு, உங்க கணவருக்கு நான் பணம் கொடுத்தேன்னு கேட்க முடியுமா? இல்லையா? ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அவ்வளவு அற்புதமா நடந்துக்கிட்டாங்க தாயும் மகனும். சாய்நாதரின் பாதங்களை பிடித்துக் கொண்டார்கள். சாய்நாதர் அருள்மழை பொழிந்தார். அற்புதமான பிரமாதமான அற்புதம். அடுத்த அற்புதம் அமக்களப்படுத்துறார் சாய்நாதர். என்னை நம்பினால் உங்களுக்கு பலன் உண்டு, இல்லையா? அவர் தான் சொல்றாரு, அமைதியாக இரு, பரிசுகள் தேடி வருங்கிறார் சாய்நாதர். அப்புறம் என்ன கவலை இருக்கு நமக்கு? பாருங்க, பிரமாதமான அற்புதம். சகோதரி அன்னலட்சுமி அவர்கள் நெல்லை மாவட்டம் வள்ளியூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. அண்ணா, ஒரு பிரமாதமான அற்புதம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னா, எனக்கு பெரிய புரிதல் கிடையாது பாபா கிட்ட 2 வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும். ஆனா என் கணவர் தீவிரமான பாபாவின் பக்தர். வியாழக்கிழமை ஆனா பாபா ஆலயத்துக்கு போயிடுவாரு. வீட்டில் தொடர்ந்து பாபாவை வணங்கி வருவார். எனக்கு கூட சில நேரம் கோபம் வந்துடும். அப்படி என்ன வியாழக்கிழமை அன்னைக்கு போய் கும்பிடணுமா? இப்படிலாம் கூட நான் கேட்டிருக்கேன். நான் ஒரு கட்டத்தில் என் கணவருக்கு வேலை வேண்டும். அப்போதான் உங்கள் சேனல் எனக்கு அறிமுகமாகுதுன்னா கோபுரன் டிவி. நான் ஃபுல்லாக பார்க்குறேன். கோபுரன் டிவியில் நிறைய அற்புதங்கள் கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்க கேட்க புண்ணியம் சேருங்கிற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான எபிசோடே பாபா காமிச்சார். நான் 5 விளக்கு பூஜை அப்படிங்கிற ஒரு பிரமாதமான எபிசோடு காமிச்சார். நம்பிக்கையோடு எல்லா சகோதரிகளும் செய்கிறார்கள், நம்மளும் செய்தா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு தோணுதல். உடனே இம்மீடியட்டாக 5 விளக்கு பூஜையை செய்தேன்னா கைமேல் பலன் கொடுத்தார் சாய்நாதர். என் கணவருக்கு அற்புதமான வேலையை பெற்றுக் கொடுத்தார். எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நான் அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா இருக்காரு, எனக்கு கவலையே இல்லை, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். என் கணவரை விட நான் அதிகமாக கும்பிட ஆரம்பித்தேன். நாட்கள் நகர்ந்து போச்சு. என்னுடைய தங்கைக்காக ஒரு பிரார்த்தனை செய்தேன். பாபா 5 விளக்கு பூஜை செய்கிறேன், அவளுக்கு தாய்மை பரிசை பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலோடு நான் தொடர்ந்து 5 விளக்கு பூஜை செய்து கொண்டு வந்தேன். சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படித்து கொண்டு வந்தேன். அடுத்தவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் போது அதுக்கு பலன் ஜாஸ்தி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அந்த பிரமாதமான பலனும் கிடைத்தது. என் தங்கைக்கு தாய்மை பரிசு கிடைத்தது. பாருங்க, சகோதரிக்கு எப்படி பரிசு கொடுத்துக்கிட்டே வர்றாரு பாருங்க. அடுத்து இப்ப ஹைலைட்டா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாபா, பிரமாதமா. தம்பிக்கு திருமணமாக வேண்டும். சகோதரி கோபுரன் டிவி தான் சர்ச் பண்றாங்க. கண்டிப்பா அண்ணா ஏதாவது சொல்லியிருப்பாரு. பாபாவோட அற்புதங்கள் இதில் இருக்கும். பாபா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். நம்பிக்கையோடு சகோதரி தேடுறாங்க. அந்த அற்புதமான மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு பரிகாரம் சகோதரின் கண்களில் காட்டுகிறார் சாய்நாதர். அற்புதமாக காட்டுவார். நமக்கு தேவையான எபிசோடு கொண்டு கரெக்டா நம்ம முன்னாடி நம்ம பிரசன்ட் பண்ணுவார். சகோதரி ஒரு மஞ்சள் கயிறு எடுத்தாங்க, மஞ்சள் கிழங்கு எடுத்தாங்க, அழகா முடி போட்டாங்க, பாபாவின் பாதத்தில் வச்சுட்டாங்க. அம்மா வச்சா செய்ய வச்சாங்க. அம்மா, தம்பிக்காக பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு ஒரு அற்புதமான மருமகள் கிடைப்பாள்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வச்சாங்க. தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், 5 விளக்கு பூஜை, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. கரெக்டா ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து அழைப்பு வருகிறது. தம்பி அப்போ துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் வர்றார். இந்த வருடம் ஜனவரி பிகினிங்ல வர்றாரு. பொண்ணு பார்க்க போலாமா? நேர பொண்ணு பார்க்க போறாங்க. சகோதரிக்கு என்ன ஆசைன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் பாபா பக்தராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சோன்னா, நாங்கள் உள்ள நுழைஞ்சோடனே எங்களை சுவாமி ரூம் தான் கூட்டிட்டு போனாங்க. சுவாமி ரூம் பார்த்தோன்னே எங்கள் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஜம்முன்னு உட்காந்துருக்காருங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு என் தம்பிட்டையும் அம்மாட்டையும் சொன்னேன், இதுதான் உன் பொண்டாட்டி, அம்மா இவ தான் உன் மருமக, வேற யாரையும் நம்ம தேடவே வேண்டாம், நிச்சயமாக பாபா முடித்து கொடுப்பாருன்னு அற்புதமாக முடித்து கொடுத்தாருன்னா மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தம்பி நான் மேரேஜுக்கு நியரில் வரேன்னு சொல்லிட்டு துபாய் கிளம்பி போயிட்டார். இதுக்கு மேல்தான் பாபாவோட அற்புதம், பிரமாதமான அற்புதம். இப்போ தம்பி மார்ச் இறுதியில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு துபாய் கிளம்பி போயிட்டாரு. ஆனா எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல். தம்பி எப்படி வரப்போறாருன்ற திகில் எங்க குடும்பத்திற்கே வந்துருச்சு. கண்டிப்பா சிக்கிட்டோம். ஏப்ரலுக்குள்ள தம்பி வர முடியுமான்ற பயம் வந்துருச்சு எங்களுக்கெல்லாம். மார்ச் இறுதியில் ஒரு ஃப்ளைட் போட்டிருக்கேங்க்கா, நீங்க கவலையப்படாதீங்க வந்துருவேன்னு என் தம்பி சொன்னான். நானும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். அந்த மார்ச் இறுதியில் உள்ள ஃப்ளைட் கேன்சல். அடுத்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஒரு ஃப்ளைட் போடுறான் தம்பி. நான் நம்பிக்கையோடு 5 விளக்கு பூஜை செய்கிறேன். 5ஆவது நாள் தம்பிகிட்டேருந்து ஒரு மெசேஜ், அக்கா அந்த ஃப்ளைட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. நான் அப்பாட்ட சண்டை போடுவேன். நான் அடிக்கடி நேரம் உட்கார்ந்து பேசுவேன், சண்டை போடுவேன், எல்லாம் நடக்கும்.
என் தம்பியை நீங்க கரெக்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்து விடணும். அது வரைக்கும் நான் உங்கள்ட்ட பேசவே மாட்டேன். நீங்க கொண்டு வந்து விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படின்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என் தம்பியை அழைத்து கொண்டு வந்து திருமணத்தை நடத்தி கொடுங்கள், அதை நீங்க உறுதிப்படுத்துங்கள்னு அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2-3 நாள் இருக்குன்னா நம்ம கவர்மெண்ட் டிவியில ஒரு எபிசோட் நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க. அதுல அரபு நாட்டிலிருந்து இங்க இந்தியாவில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஃபேமிலி வராங்க. எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகுது. ஆனால் ஒரு ஃப்ளைட் கிடைத்தது. அவர்கள் அற்புதமாக வந்து இங்கே ஃபங்க்ஷன் நடத்தினாங்கன்னு சொல்லி ஒரு எபிசோடு என்கிட்ட காட்டுறாரு அப்பா. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. நேராக அப்பாட்ட போய் சாரி கேட்டுட்டு, அப்பா நீங்கள் எனக்கு இப்போ இந்த எபிசோடு மூலமாக எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, தம்பி கரெக்ட் டயத்துக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சகோதரி காத்திருக்கிறார்கள். அடுத்து தம்பிக்கிட்ட இருந்து மெசேஜ், அக்கா நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், ஃப்ளைட் ஏற போகிறேன், நான் வந்துடுவேன் இந்தியாவுக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொன்னான். ரைட் டைம், கரெக்டாக அன்னைக்கு வியாழக்கிழமை தம்பி லேண்ட் ஆயிட்டான். அடுத்த வியாழக்கிழமை தம்பிக்கு திருமணம் நடந்தது. பிரமாதமாக திருமணத்தை நடத்தி வைத்தார் சாய்நாதர். சகோதரி, என்ன அற்புதம் இல்லை? அசத்திட்டார் சாய்நாதர். அதாவது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைக்கிறார். அமைதியாக இரு. அழகா சொன்னாரா? இன்னைக்கு டைட்டில் தானே கொடுத்தார் இல்லையா? அமைதியாக இரு, நீ என்னிடம் எதுவும் வேண்ட வேண்டாம், பரிசுகள் உன்னை தேடி வரும்ட்டார். சகோதரிக்கு அப்படி தேடி வரக்கூடிய ஒரு பரிசுக்காக நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதரி தாய்மை பரிசுக்காக காத்திருக்கிறார்கள். சகோதரி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சகோதரிகளின் மகள்கள், சகோதரிகளின் பேத்திகள், நிறைய சகோதரிகள் தாய்மை பரிசுக்காக காத்திருக்கிறீர்கள். உங்களை அத்தனை பேருக்காகத்தான் நீ கூட்டு பிரார்த்தனை. இந்த கூட்டு பிரார்த்தனை தாய்மை பரிசுக்காகத்தான். இப்படி பிரமாதமான 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் 3வது அற்புதம் பாருங்க, அமக்களப்படுத்துறார். இன்னைக்கு டைட்டில் உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். அமைதியாக இரு, நீ என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம். அழகா சொன்னாரா? பரிசுகள் தேடி வரும் இல்லையா? பாருங்க எப்படி தேடி வருது பாருங்க பரிசு. அந்த அற்புதத்தை துனி பூஜையின் தரிசனத்திற்கு பிறகு நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதுனால அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் இருக்கிறது. ஞானசாய் பாபா ஆலயத்திலிருந்து நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த துனி பூஜையை தரிசனம் செய்யிருக்கிறோம். துனி பூஜையின் தரிசனத்திற்கு பிறகு அந்த சிலருக்கு வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்யிருக்கிறோம். வாங்க இப்ப நம்ம பிரமாதமா துனி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் டிவி सर्वसाई भक्त महाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेम धैर्य विद्यावदय आयुरारोग्यैश्वर्याणां अभिवर्ध्यर्थमरोग दिनगात्रकाशित्यर्थं वनदान्ये सक्षन्दान सकल सौभाग्यकार्यर्थं देहारोग्यता मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रदान फलसिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं सकल कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोषिद्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल दोष निवर्ति प्राप्त्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः। बाधारविन्ददो ददाना मध्ये गिरिष्यामः। निम्ब वृक्षद्य मूलादिवासात् सुधाद्राविणं दिक्तमप्य प्रियं धम्म तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सद्गुरुं साईनाथम्। ओंगाम साईनाथाय नमः। ओम लक्ष्मीनारायणाय नमः। ओम कृष्णराम शिव मारुत्यादि रूपाय नमः। ओम शेष साईने नमः। ओम भूतावरितड शिरडी वासिने नमः। ओम भक्त हृदयाय नमः। ओम सर्वकृतवासिने नमः। ओम भूतावासाय नमः। ओम भूत भविष्यद्भविष्याय नमः। ओम कालातीताय नमः। ओम कालाय नमः। ओम कालकालाय नमः। ओम काले दर्पणमनाय नमः। ओम मृत्युंजयाय नमः। मृत्याय नमः। ओम मृत्यावे प्रदाय नमः। ओम जीवाधाराय नमः। ओम सर्वाधाराय नमः। ओम भक्तावण समर्ताय नमः। ओम भक्तावण मृत्युंगाय नमः। ओम अन्नमृताय नमः। ओम आरोग्य क्षेमदाय नमः। ओम धनमांगल्य प्रदाय नमः। ओम बुद्धिशीलाय नमः। ओम पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः। योगी नमः। आपद्बान्धवाय नमः। मार्गबन्धवे नमः। बुद्धिमुक्तिस्वर्ग भवगदाय नमः। ओम प्रियाय नमः। ओम प्रीतिवर्धनाय नमः। ओम अन्तर्यामिने नमः। ओम दत्तात्मे नमः। अनन्ताय नमः। ओम आनन्दाय नमः। ओम परमेश्वराय नमः। ब्रह्मणे नमः। ओम परमात्मने नमः। ओम परमसुखदाय नमः। ओम परमेश्वराय नमः। ओम ज्ञानस्वरूपिणे नमः। ओम
जगदपत्रे नमः ओम भक्तानामागृतात् विनामकाद नमः भक्तवय प्रदाद नमः ओम भक्तपराधिनाद नमः ओम भक्ता अनुग्रह कादराद नमः ओम शरणागत वस्त्राद नमः ओम भक्ति शक्ति प्रदाद नमः ओम ज्ञान वैराग्यदाद नमः ओम प्रेम प्रदाद नमः संशय हृदय दुर्बल्ये पापकर्म वासना जयग्राद नमः साईनाथ गुरुवे नमो नमः ओम शिरडी पुरवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष निवारणं श्री साईनाथ दर्शनं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्धिरस्तु विद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवं शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमः ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமான துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய்பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துணி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் எல்லா சகோதரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா சாய்நாத ஸ்தான மஞ்சரி எங்களுக்கு கிடைக்குமா? இதே கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் எல்லா எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டே வரேன், அருள் பரிசு யாருக்கு வேண்டுமோ அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க, நான் பிரமாதமாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த புத்தகம் தான். நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறது தான் என்னுடைய தப்புன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறீங்க சகோதரிகள்னு கேட்டிங்கன்னா, வெறும் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி வச்சிடுறீங்க இல்லையா? அந்த வெறும் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சா அது யாருக்கு போய் சேரும்? அதனால தயவு செய்து சகோதரிகள் எல்லோரும் அட்ரஸ் அனுப்பும்போது முதலில் பெயரை எழுதுங்கள். அடுத்து வீட்டு நம்பர், தெரு பேர், ஊர் பேர், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர், பின்கோடு அவசியம், ரொம்ப உங்கள் ஃபோன் நம்பர் அவசியம். இது எல்லாத்தையும் அனுப்பணும். இது எல்லாத்தையும் அனுப்புனீங்கன்னா தான் நான் உங்களுக்கு புத்தகம் அனுப்ப முடியும். உங்களுக்கு வந்து சேரும் அந்த புத்தகங்கள். இது அருள் பரிசு தான், இதுக்கு பணம் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 23,000 புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் தொடர்ந்து பிரிண்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய புத்தகங்கள் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களுடைய விலாசத்தை எனக்கு அனுப்பி வையுங்கள். அந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டாவது, இந்த ஓம் சாய்ராம் புத்தகம் ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை சாய்நாதர் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அஷ்டோத்திரம், பாபாவோட சகசரநாமம், ஸ்ரீ சாயி சகசரநாமம், நரசிம்ம சுவாமிஜி எழுதினது. அடுத்து போற்றிவோம், அற்புதமாக ஒரு போற்றிவோம். அடுத்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, பெரிய பெரிய லெட்டர்ஸில் போட்டிருக்கோம் நம்ம. அடுத்து அக்ஷர பாமாலை, மகா பெரியவரோட அக்ஷர பாமாலை. அது எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கு சுவாமி வருவேன்னு சொல்லியிருக்காங்க மகான். அதனால அந்த அக்ஷர பாமாலை. அடுத்து தரித்திரம் போக்கும் ஒரு அற்புதமான மந்திரத்தை மூட்டை சுவாமிகள், கணக்கம்பட்டி சுவாமிகள் கொடுத்தாங்க. அந்த மகாலட்சுமி தோத்திரமும் இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு மாபெரும் பொக்கிஷமாக நமக்கு சாய்நாதர் வடிவமைத்து கொடுத்த இந்த புத்தகம் வேண்டும்னா மட்டும்தான் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க, ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கேட்பாங்க. அதனால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து படங்கள், இந்த ஃபோட்டோ செட் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 9 பொருட்கள் இருக்குது இதில். இந்த ஃபோட்டோ செட் வேணும்னாலும் ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் கேட்பாங்க. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அருள் பரிசு, அதை நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சு வாங்கிக்கலாம். மீதி இந்த 2 விஷயங்கள் வேண்டும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபார்மாலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். நமக்கு இன்னைக்கு அற்புதமான அருள் வாக்கு கொடுத்தார் சாய்நாதர். நீ என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம், அமைதியாக இரு, பரிசுகள் உன்னை தேடி வரும் அப்படின்னார் இல்லையா? இது சகோதரிக்காக தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அமர்க்களப்படுத்துறார். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி கோகிலா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி. பிரமாதமாக சொன்னாங்க, அழகாக நரேஷன் பிரமாதமாக இருந்தது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி பள்ளி கல்லூரியை முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாபாவின் தீவிரமான பக்தர். ஆனால் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு பாபான்னு உயிர்னா, எனக்கு எதுவாக இருந்தாலும் சாய்நாதரிடம் சொல்லாமல் நான் செய்வதில்லை. ஒரு நாள் ரோட்டில் ஸ்லோகம் சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறேன். ஒரு குட்டி பாப்பா எதிர்க்க நிற்கிறான். லட்டு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தான். எனக்கு
நேரா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சினேன். அவங்க அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்தோடனே அவங்க அம்மாட்ட கேட்டேன், குழந்தையோட பேர் என்னன்னு கேட்டேன். அவன் பேர் சாய் சரண் அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ அந்த பேர் ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப பிடிச்சதுண்ணா எனக்கு. அப்புறம் குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு நடந்து போகிறேன். நடந்து போகும்போது என் எண்ணம் எல்லாம் அந்த குழந்தையின் மேல் தான் இருக்கிறது, அந்த குழந்தையுடைய பெயரின் மேல் இருக்கிறது. நமக்கும் திருமணம் நடக்கும், நமக்கும் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தையை சாய்நாதர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது இந்த சாய் சரண்ங்கிற பேர் தான் வைக்கணும். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். இது நிறைய பேர் படிக்கிற காலத்துல, வேலை பார்க்குற காலத்திலே நம்ம சில விஷயங்களை முடிவு செய்கிறோம். இது நடந்தால் இப்படித்தான், இது நடந்தால் இப்படித்தான் முடிவு பண்ணுகிறோம். நான் லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தேன். நான் படிக்கின்ற காலத்திலேயே 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நான் ஆர்கெஸ்ட்ரா வைப்பேன். அந்த ஆர்கெஸ்ட்ராவோட பேர் ராகமலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிசைட் பண்ணேன். அதே போல் ஒரு ஆடியோ கம்பெனி ஓப்பன் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆடியோ கம்பெனி நம்மளது கேவிஎம் ஆடியோன்னு பேர். நிறைய ஐயப்பன் பாடல்கள், நிறைய பாபாவின் பாடல்கள்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம டைம்ஸ் மியூசிக்கோட டிஜிட்டல் பார்ட்னராகி நம்முடைய பாடல்கள் எல்லாமே டைம்ஸ் மியூசிக்கில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே டிசைட் பண்ணேங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் என்னை போல இன்னும் எத்தனை பேர் எதை டிசைட் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதே போல சகோதரியும் தெளிவாக ஒரு முடிவுக்கு வராங்க. குழந்தை பிறக்கும், பிறந்த உடனே நான் வைக்க வேண்டிய பேர் சாய் சரண் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாபாவின் ஆசீர்வாதத்தோடு எனக்கு அற்புதமாக திருமணம் நடந்தது. எனக்கு ஒரு தாய்மை பரிசையும் அள்ளி கொடுத்தார் சாய்நாதர். ஆண் குழந்தையும் பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். நான் என் கணவர்கிட்ட, என் குடும்பத்துக்கிட்ட சொல்கிறேன், நான் சாய் சரண்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னா யாருமே ஒத்துக்கலண்ணா. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆனால் நான் யாருக்கிட்டையும் சண்டை போட விரும்பலை. நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் நான் இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஆனால் நான் பாபா கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் வைத்தேன். அப்பா, எனக்கு அந்த பேர் தான் முக்கியம். நான் சாயின்னு கூப்பிடுறேன், அது வேற விஷயம். ஆனால் அவன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் சாய் சரண் தான் வரணும்பா. அதற்கு உண்டான ஆசீர்வாதம் உங்கள்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கணும். நான் இதுக்கு மேலே நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நான் உங்களிடம் மட்டும்தான் கேட்பேன்னு பாபாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். 3 வருடங்கள் ஓடிடுச்சு, எதுவுமே நடக்கலை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா குழந்தை இப்போ ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். ஸ்கூலில் சேர்க்கும் போது பேர் கொடுக்கணும் இல்லையா? சாய் சரண்னு கொடுக்க முடியாதே, ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்லாம் வேற பேர் இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முதலில் கணவர் மற்றும் குடும்பத்தினரிடம் பர்மிஷன் வாங்கிட்டேன். சரி மாற்றிக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த பேரை எப்படி மாற்றுவது? நானும் அலையிறேன். இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன், அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன், அதை கெசட்டில் மாற்றுங்க, அங்கே மாற்றுங்க, இங்கே மாற்றுங்க, அஃபிடவிட் வாங்கிட்டு வாங்க, மேஜிஸ்ட்ரேட் சைன் வேணும், என்னெல்லாமோ சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. நேராக அப்பாட்ட சொன்னேன், அப்பா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என் பேரை மாற்ற முடியல, என்னுடைய மகனுடைய பேரை. அவனை நாளைக்கு ஸ்கூலில் சேர்த்தே ஆகணும். நான் இன்று நான் அந்த அலுவலகத்துக்கு போகிறேன், நீங்கள் கூட வாங்க, நீங்கள் தான் அங்கே உட்காந்துருக்கணும், நீங்கள் அவன் பேரை மாற்றி கொடுக்க வேண்டும். ஒரு ஜெராக்ஸ் தான் இருந்தது அவனோட பர்த் சர்டிஃபிகேட்டு. அதில் பழைய நேம் அப்படி ப்ராக்கெட்டில் போட்டுட்டு மேலே சாய் சரண்னு எழுதினேன். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் எழுதினேன், கையில் வச்சுக்கிட்டேன். அந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு அண்ணா எனக்கு தெரியும். அவர் அலுவலகத்தில் வெளியில் ஒரு இடம் காமிச்சிங்க, உட்காருங்க, ஆஃபீஸர் வரட்டும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே நடக்காது, லேட் ஆகும் அப்படின்ட்டாரு. எனக்கு கண்களில் கண்ணீர் வருது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அப்பாட்ட தான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்பா, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், நீங்கள் என் மகனின் பெயரை மாற்ற வேண்டும். சாய் சரண்னு நான் அப்போ ஆசைப்பட்டேன். நாளைக்கு ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த பேரில் தான் சேர்க்கணும் நான் அப்படின்ட்டேன். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. வெயில் ஏறுது, குழந்தை அழுகுறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 12 மணி இருக்கும், அந்த அண்ணா வந்தார். அம்மா என்ன பண்ணணுமா உனக்கு அப்படின்னாரு. அண்ணா இந்த மாதிரி இருக்குன்னா, நான் சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த பேர் எடுத்துட்டு இந்த பேர் வைக்கணும் அப்படின்னேன். குடும்பம் நான் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், நடந்ததுன்னா உன்னோட அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் உள்ளே கொண்டு போயிட்டாரு. ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. நான் தொடர்ந்து பாபாவின் நாமங்கள் சொல்லி கொண்டே இருக்கிறேன். அங்கேருந்து வந்தவர் இந்தம்மா அப்படின்னு கொடுத்தாரு. எனக்கு அதை வாங்கும்போது அதில் இந்த பேர் இருக்கணுமே, இல்லை முடியாதுன்னு சொல்ல போகிறாரா அப்படிலாம் நினச்சிக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்குறேன், அற்புதமாக சாய் சரண் எழுதியிருக்கு. அண்ணா என்னண்ணா? ஆமாம்மா, அவர் எந்த மூடில் இருந்தாருன்னு தெரியல, உடனே சர்டிஃபிகேட் அடிங்க, நான் சைன் போடுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த வச்சுக்க, நாளைக்கு கொண்டு ஸ்கூலில் சேருன்னாரு. எனக்கு உண்மையிலேயே பாபாவுக்கு அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் பள்ளியில் கொண்டு போய் என் மகனை சேர்த்தேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நானே தான் எழுதினேன், சாய் சரண் எழுதினேன். அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே எழுதினேன்.
பாபா தான் சொல்றார் இல்லையா, அமைதியாக இரு, பரிசுகள் உன்னை தேடி வரும். பாருங்க, அதுதான் சாய்நாதர் இல்லையா. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் பாபா ஒரு டைம் வச்சிருப்பாரு, அந்த நேரத்தில் தான் முடிச்சு கொடுப்பாரு. அதனால நம்ம முட்டி மோத வேண்டிய அவசியமே இல்லை எதற்குமே. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலகட்டத்தில் அற்புதமாக முடித்து கொடுப்பார் சாய்நாதர். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் பொக்கிஷங்கள் நிச்சயம். அதுதான் முக்கியம், சத்தியமான விஷயம். நம்பிக்கையோடு இருங்கள். இன்னைக்கு 3 அற்புதங்கள் கொடுத்தார் இல்லையா அப்பா, என்ன அற்புதம் இல்லை, ஒன்னொன்னும் பிரமாதமா இருந்தது. ஒரு அற்புதத்தின் மூலம் நமக்கு ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டே வந்தார் சாய்நாதர். முதல் அற்புதத்தின் மூலம் எத்தனை பேருக்கு விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர்ங்கிறது சாய்நாதருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த இக்கட்டில் இருக்கீங்கன்னு தெரியாது. நிச்சயமாக நீங்கள் தொலைத்தது, நீங்கள் இழந்தது உங்களை சேரும் என்பது சத்தியமான உண்மை. நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சகோதரி உமாவின் மகனுக்கு கிடைத்தது போல் உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து அன்னலட்சுமி சகோதரிக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இல்லை. சகோதரி கொடி விரைவில் தாய்மை பரிசையும் பெறுவார்கள், அது சத்தியமான உண்மை. தொடர்ந்து சாய்நாதஸ்தான மஞ்சரி படியுங்கள். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்ய போறோம். உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை போல தாய்மை பரிசுக்காக காத்திருக்கோம் அத்தனை பேருக்காக நம்ம இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை செய்ய போறோம். அடுத்த சகோதரி கோகிலாவுக்கு பிரமாதமான அற்புதம். நீ என்ன ஆசைப்பட்ட அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நியாயமான ஆசைகள் நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர். நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கே புரியணும் அது நியாயமான ஆசையா இல்லையாங்கிறது தெளிவுபடுத்திக்கணும். நம்மளே நியாயமான ஆசையாக இருந்தால் மட்டும்தான் சாய்நாதரிடம் கேட்க வேண்டும். நிச்சயமாக கொடுப்பார் சாய்நாதர். பிரமாதமான 3 அற்புதங்களுக்கு சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இன்னைக்கு பிரமாதமான அருள் வாக்கு கொடுத்தார். அந்த அருள் வாக்குக்காகவும் சாய்நாதருக்கு நன்றியை சொல்லி, அடுத்த எபிசோடு பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளின் அற்புத மழையில் நாம் நனைய இருக்கிறோம். நாம் எல்லாம் நனைய இருக்கிறோம் இல்லையா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் அமையுது இல்லையா. சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இப்பெல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்னைக்கு பிரார்த்தனை எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள் பாபா இல்லையா. அது உங்களால தான் முடியும். அது சாய்நாதஸ்தான மஞ்சரியால தான் முடியும். நிச்சயமாக நடக்கும், நடத்தி காட்டுவீர்கள் சாய்நாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மந்திரம் சொல்ல போறேன். பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.